இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெப்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து ஜெப் சவுண்ட் பாம் X1ன்னு சொல்லிட்டு ஒரு 2-in-1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்ஸோட சைடில் ஹெட்ஃபோன்ஸோட ஹைலைட்ஸ்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 5.0 கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் தான். அண்ட் இயர்பட்ஸுக்கு டச் கண்ட்ரோல் இருக்குது. Type-C சார்ஜிங் போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்டு பேட்ரி பேக்கப் பார்த்திங்கன்னா 30 ஹவர்ஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பீக்கரோட ப்ளே டைமும் இயர்பட்ஸோட ப்ளே டைமும் சேர்த்து ஓவராலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸோட டிரைவர் சைஸ் பார்த்திங்கன்னா 30 mm போட்டிருக்காங்க. அண்ட் அதில் நமக்கு இம்பில்டாக மைக்கும் இருக்குது, ஸோ காலும் பேசிக்கலாம். தென் ஸ்பீக்கரில் டார்ச் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் LED ஒன்று ப்ளேஸ் பண்ணி. தென் ஸ்பீக்கரோட சைஸ் பார்த்திங்கன்னா 36 mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் கலர்ஸ் பார்த்திங்கன்னா Black, White அண்ட் ப்ளூலையும் இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது ஒயிட் கலர் ஸ்பீக்கர் தான். தென் கீழே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னென்னலாம் வரும்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. MRP பார்த்தீங்கன்னா 3,999 போட்டிருக்காங்க. பட் அந்த ப்ரைஸ் இல்லை. அது நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணன்றதையும் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். பாக்ஸோட பேக்கேஜிங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சார்ஜிங்காக ஒரு Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் யூசர் மேனுவலுக்கு ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி நம்ம யூசர் மேனுவலை ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழேயே ஒரு வார்னிங் மெசேஜ் போட்டிருக்காங்க. ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour சார்ஜ் போட சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மேக்ஸிமம் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸையுமே நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் டைம் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போது ஸ்பீக்கரை பார்ப்போம். ஒரு சின்ன சைஸாக தான் இருக்குது, ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. அதுலேயே நமக்கு ஸ்பீக்கரும் வந்துடுது, ப்ளஸ் இயர்பட்ஸும் இருக்குது. அது கீழேயே கேரி பண்ணுறதுக்கு ஒரு லேண்ட்யார்ட் கொடுத்துருக்காங்க. சேம் எல்லாமே நமக்கு ஒயிட் கலர்லேயே தான் வந்திருக்கு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு Type-C போர்ட் இருக்குது. அதுக்கு மேலேயே சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக 4 LEDs ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் அது பக்கத்துலேயே டார்ச் ஆன் பண்ணுறதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நமக்கு டார்ச்சோட LED இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டனும் பவர் ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி இருக்கும் போது கால் பேசிக்கலாம். தென் பேக் சைடில் ப்ராடக்டோட மாடல் நேம் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. டாப்பில் இருக்க அந்த லிட்டை கீழே ஸ்வைப் பண்ணதும் உள்ள இயர்பட்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே லெஃப்ட் அண்ட் ரைட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸோட சைஸும் ரொம்பவே சின்னதாக இருக்குது. இது ஒரு ½ இயர்பட்ஸ் தான். ஸோ நமக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது காதில் அந்த டிஸ்கம்ஃபர்ட்னஸ் இருக்காது. அண்ட் இதில் அந்த ANC, ENC அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் கேன்சலிங்கான ஆப்ஷனும் எதுவும் கொடுக்கல. பட்ஸோட மேக்னெட்டிக் பவருமே நல்லாவே இருக்குது. அண்ட் இதை நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பட்ஸ் எப்படியும் கீழே விழாது. அந்த பட்ஸோட பேரிங் LEDஸோட பிரைட்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் சின்ன LEDயாக ப்ளேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இது மேபி கேமிங்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் நல்ல டிசைனாக இருக்கும். பட் நார்மல் யூசேஜுக்கு லைட்டோட வெளிச்சம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குது. அண்ட் இந்த இயர்பட்ஸுமே நமக்கு டச் கண்ட்ரோல்ஸோடு தான் வருது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. பட்ஸோட சைட்லேயுமே ஜெப்ரானிக்ஸ்ன்னு பிராண்ட் நேமை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பழைய மாடல் தான், அதாவது 2023 வந்தது. பட் இதோட டிசைனை இப்போ பார்க்குறதுக்கு சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 3 ப்ரோன்னு ஒரு மாடல் வந்துச்சு, அதோட டிசைன் மாதிரியே இருக்குது. டார்ச்சோட வெளிச்சமுமே ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்குது. பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணதும் ஸ்பீக்கர் ஆன் ஆகிருச்சு. ஜெப் சவுண்ட் பாம் X1 Sன்னு நேம் விசிபிள் ஆகுது. இதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே தனித்தனியான பேரிங் மோடு தான். பட்ஸை தனியாக தான் கனெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்பீக்கரையும் தனி நேமில் தான் விசிபிள் ஆகும். அதையுமே மேனுவலாக தான் பேர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல்ஸுமே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 800 ப்ரைஸுக்கு பை பண்ணியிருந்தேன். அந்த ரேட்டுக்கு நமக்கு TWS ப்ளஸ் ஸ்பீக்கர் ரெண்டுமே சேர்த்தே கிடச்சிருது. ஸ்பீக்கரோட அவுட்புட் பார்த்திங்கன்னா 3 watts. ஸோ ஒரு க்ளோஸ்டான ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு சவுண்ட் குவாலிட்டி ஆவரேஜாகவே இருக்கும். இப்போ எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், அந்த டைமில் நமக்கு இயர்பட்ஸ் தேவைப்படும். சம்டைம்ஸ் அங்கே யாரும் இல்லை அப்படின்னா ஸ்பீக்கரில் சாங் போட்டு கேட்குறதுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் ஓகேவாக தான் இருக்குது. இதுக்கு நமக்கு ஜெப்ரானிக்ஸ்லேருந்து 1 year வாரண்டியுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா பர்ச்சேசிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.